சவுதியில் வசிக்கும் வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் பொன்மாலை பொழுது இசை திருவிழா தம்மாமில் நடைபெற்றது. சவுதியில் வசிக்கும் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக பொன்மாலை பொழுது என்னும் இசை கச்சேரி திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணமான தம்மாம் நகரில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாணத்தில் வசிக்கக்கூடிய 1000த்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர். சவுதியை மையமாக வைத்து பல்வேறு வணிக சாம்ராஜ்யங்களை கட்டி எழுப்பிய தொழிலதிபர் பக்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஐந்து உலக சாதனைகளை படைத்த திரு பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களை தமிழ் மக்கள் மலர்தூவி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். தமிழ்நாடு ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் திரு முருகலிங்கம் இந்நிகழ்ச்சியின் தலைமை உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய திரு பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் தனக்கும் ஓட்டுநர் சங்கத்திற்கும் ஒரு வாழ்வியல் தொடர்பு உண்டு என்பதை மேற்கோள் காட்டினார். தனது தந்தை ஓட்டுநராக முதலில் பணியை துவங்கியது முதல் கடுமையான உழைப்பின் மூலம் இன்று ஒரு வணிக சாம்ராஜ்யத்தை என்னால் நிறுவ முடிந்தது. என்னைப் போல் இங்கு குவிந்திருக்கும் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் தங்களின் கடின உழைப்பின் மூலம் தாங்களும் தங்களது வாரிசுகளும் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி வெற்றி பெற வேண்டும் என்று ஊக்கமளித்து தனது சிறப்புரையை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து ஒரு ஊழியராக சவுதி அரேபியாவுக்கு வருகை தந்து தொழில் முனைவராக தனது சாம்ராஜ்யத்தை சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் கட்டமைத்த தொழிலதிபர் பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களுக்கு எக்ஸலன்ஸ் ஆஃப் இன்டெலக்சுவல் பிசினஸ் ஜீனியஸ் அவார்டு தமிழ்நாடு ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் நிறுவன தலைவர் ரஹ்மத்துல்லா, கிழக்கு மண்டல தலைவர் சரவணன் பெரியசாமி, கிழக்கு மண்டல துணைத் தலைவர் ஜமால், கிழக்கு மண்டல செயலாளர் பூவரசன், கலை கலாச்சார பிரிவு செயலாளர் நெல்சன் செல்வநாயகம் ஆகியோர் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்தனர். வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியன் சங்கத்தின் கிழக்கு மண்டல அமைப்பாளர் திரு சிக்கந்தர் பாபு அவர்கள் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் பல்வேறு தமிழ் இசை கலைஞர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், குழந்தை நட்சத்திரங்கள் பலர் கலந்து கொண்டு தமிழ் கலை கலாச்சார பண்பாட்டை உணர்த்தும் வண்ணம் பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி பார்வையாளர்களை மகிழ்ச்சியடைய வைத்தனர். இந்நிகழ்ச்சியை யாசர் மற்றும் சஹானா ஆகியோர் ஆரம்பம் முதல் இறுதி வரை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கினர். சவுதி வாழ் தமிழ் வாகன ஓட்டுநர்கள் சங்கம்